அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இஸ்லாமும் மருத்துவமும். நமது உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டாலும் இறை நாட்டத்தால் சில வேளை நமக்கு நோய்கள் ஏற்படத்தான் செய்யும். அப்போது குறித்த நோய்க்குரிய முறையான மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். நோய்க்கான காரணிகளை தவிர்க்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துவதுடன், நோய் ஏற்பட்டால் அதற்கான மருத்துவ சிகிச்சையை செய்வது அவசியம் எனவும் அது வலியுறுத்துகிறது. இதை அறியாத சில மூடர்கள் நோய் ஏற்பட்டால் மருத்துவம் செய்ய மாட்டேன் என்று கூறி முறையான மருத்துவத்தை புறக்கணித்து மூடத்தனமாக நடக்கின்றார்கள். இந்த தவறான கொள்கை கொண்டவர்கள் தங்களுக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டால் முதலில் அவர்கள் நாடுவது தாயத்து, தகடு போன்ற இணை வைப்பு கலாச்சாரம். அல்ஹம்து சூராவை தண்ணீரில் எழுதி அதை குடிப்பது போன்ற குர்ஆன் கூறாத மூட நம்பிக்கை சார்ந்த செயல்கள் சமுதாய மக்களிடையே வேரூன்றவும் இந்த தவறான போக்குத்தான் காரணம். இது போன்ற அறியா மக்களை வைத்து காசு பார்க்கும் கும்பலும் நம்மிடையே உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. இது முற்றிலும் தவறான நம்பிக்கையாகும். மனிதனுக்கு நோய்கள் ஏற்படும் போது மருத்துவம் செய்வதையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவதை பின்வரும் செய்திகளில் அறியலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, மருத்துவம் செய்யுங்கள். எந்த நோயையும் அதற்குரிய மருந்தில்லாமல் அல்லாஹ் இறக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உசாமா பின் ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபுதாவுத் 3555. எல்லா நோய்க்கும் அல்லாஹ் பூமியில் நிவாரணத்தை அருளியிருக்கிறான் என்று அதை நாம் தேடி பெற்று சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் எனவும் நபிகளார் வலியுறுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணையை அருளாமல் இறக்குவதில்லை. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 5678. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் உண்டு. நோய்க்குரிய நிவாரணம் சரியாக அமைந்துவிட்டால் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வின் அனுமதியால் குணம் ஏற்படும். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 4432. நோய்கள் ஏற்படும் போது அதற்காக மார்க்கம் கற்றுத்தந்தபடி ஓதி பார்த்தல், இறைவனிடம் பிரார்த்தித்தல் ஆகியவற்றை செய்வதோடு மருத்துவம் செய்வது அவசியம் என்பதனை இலகுவாக அறியலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.